ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் சேனலில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு வெடித்த உடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதுக்கு கூட 3 பச்சை மிளகாயை சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய உள்ளியை நீளவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். உள்ளி நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் கிரேவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வதங்கினா போதும். இதுக்கு கூட நான் இப்போது 2 தக்காளியை நீளவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு அதுக்கு கூட நான் மல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். மல்லி இலைகளையும் நல்லா இதுக்கு கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து நான் 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய துண்டாக சேர்த்தாலும் பரவாயில்லை. சேர்த்துட்டு அதுக்கு கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன அப்புறம் அதுக்கு கூட நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறமா அதுக்கு கூட பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் இப்போது 1 கப் தயிரை இதுக்கு கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வேக விடுங்க. வேக வைக்கிறதுக்காக நான் அதுக்கு கூட 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறனால நல்லா சுவையாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வெந்திருக்கணும் இறைச்சி. நல்லா இந்த மாதிரி வெந்த அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 25 கிராம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மசாலா கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். அப்புறமா நல்லா கொதிக்க விட்டு மல்லி இலைகள் போட்டு இறக்கிடுங்க. நம்மளுடைய சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.